நாம் வாழ்கின்ற இன்றைய காலகட்டங்களில் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அது நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்களை தருது, என்னென்ன தீமைகளை விளைவிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருட்களே சொன்னால் எப்படி இருக்கும்? வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தான் கீரை. உங்க உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை தந்து உங்களை எப்பவும் சுறுசுறுப்பா வச்சிருப்பேன். என்ன சாப்பிடுங்க, பலமா இருங்க. நான் தான் பீட்ரூட். உங்க ரத்தத்தை சுத்தமாக்கி உடம்புக்கு புது தெம்ப கொடுப்பேன். என்னையும் சேர்த்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. நான் தான் மாதுளை. உங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்தை இரும்பு போல பலமாக்குவேன். என்ன தினமும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமா வாழுங்க. நான் தான் இளநீர். வெயில்ல வாடுற உங்க உடம்ப ஜில்லுன்னு மாத்தி உங்களுக்கு உடனடி தெம்ப கொடுப்பேன். என்ன குடிங்க, புத்துணர்ச்சியா இருங்க. ஹலோ மக்களே, நான் தான் கேரட். உங்க கண்ணு நல்லா தெரியணுமா? அப்போ என்ன அடிக்கடி சாப்பிடுங்க. நான் உங்க பார்வைய சூப்பரா மாற்றுவேன். நான் தான் பாகற்காய். உங்க ரத்தத்துல இருக்கிற அந்த கெட்ட சர்க்கரையை அடிச்சு விரட்டி உங்களை நான் தான் பாதுகாப்பேன். என்ன ஒதுக்கிடாதீங்க. ஹேய், நான் ப்ரோக்கோலி. உங்க மலச்சிக்கலுக்கு நான் எதிரி. என்கிட்ட இருக்கிற கரையாத நார்ச்சத்து மலத்தில கலந்து ஈஸியா குடல் வழியா செல்ல உதவுவேன். ஹேய், நான் வாழைப்பழம். என்கிட்ட அதிக நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் இருக்கு. இது உங்க மலத்தை மென்மையாக்கி குடல் இயக்கத்தை நல்லா வச்சுக்கும். ஹேய், நான் ஓட்ஸ். குடல்ல ஜெல்ல உருவாக்கி உங்க மலத்துல ஈரப்பதத்தை அதிகரிப்பேன். இது உங்க மலத்தை மென்மையாக்கி ஈஸியா வெளியேற்றிடும். நான் இரும்புச்சத்து ஐரன் மேன். நான் உங்கள் ரத்த ஓட்டத்துக்கு துணை நிற்கிறேன். நான் நார்ச்சத்து, இங்கிலீஷ்ல ஃபைபர்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் உடல் கழிவுகள் சீரா வெளியேற உதவுகிறேன். நான் சுண்ணாம்பு சத்து. நான் உங்கள் எலும்பு உறுதியை ஆதரிக்கிறேன். நான் புரதச்சத்து. நான் உங்கள் தசை வலிமையை ஆதரிக்கிறேன். நான் உப்புச்சத்து. நான் உங்கள் நரம்பு சமநிலையை உறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் வெறும் வயிற்றுல டீ குடித்தா உங்கள் வயிறு என்ன சொல்லும்? நீங்கள் வேலைன்னு தண்ணி குடிக்க மறந்துட்டீங்கன்னா உங்கள் வயிறு என்ன சொல்லும்? நீங்கள் பல் விளக்கிட்டு நாக்கு சுத்தம் பண்ணாமல் விட்டீங்கன்னா அந்த நாக்கு என்ன சொல்லும்? நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு 100ல் பாட்டு கேட்டிங்கன்னா உங்கள் காது என்ன சொல்லும்? உங்ககிட்ட அடிக்கடி சொடக்கு போடும் பழக்கம் இருந்துச்சுன்னா உங்கள் விரல் என்ன சொல்லும்? வாங்க கேட்கலாம். வெறும் வயித்துல காஃபியா? உள்ள நெருப்புடான்னு பாட்டு ஓடுது. அப்புறம் எரிச்சலா இருக்குன்னு நெஞ்ச புடிச்சிட்டு என்கிட்ட வராதீங்க. ஆசிடிட்டி அள்ளும். என்னது? வேலைன்னு தண்ணி குடிக்கவே மாட்டீங்களா? ஒழுங்கா குடிங்க பாஸ், இல்லன்னா உள்ள கல்குவாரி உருவாக ஆரம்பிச்சிரும். பாஸ், என்னையும் ஒரு மனுஷனா மதிங்க. பிரஷ் மட்டும் பண்ணா போதாது, டங் ஸ்கிரைப்பர், அதாவது நாக்கு வழிபான் போடுங்க. 90% கிருமி இங்க தான் குடித்தனம் பண்ணுது. யோ, கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. 100ல வச்சு பாட்டு கேட்டா அப்புறம் நான் கூப்பிட்டா கூட உங்களுக்கு கேட்காது. வால்யூமா 60 கீழே வைங்க. இந்த சொடக்கு போடுற வேலையை நிறுத்தவே மாட்டீங்களா? இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா கை நடுக்க வந்து அப்புறம் காஃபி கப்ப கூட குடிக்க முடியாது. பாத்துக்கங்க. அப்புறம் ஸ்பூனை வச்சு தான் காஃபி குடிக்கணும். பீஸா, பர்கர் என்று சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகளும், முருங்கைக்கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேய், நான் யார் தெரியுமா? பர்கர். என் அழக பாரு, சீஸ் பாரு. என்ன கடிச்சா சொர்க்கம் தெரியும். நான் தான் பர்கர். டேஸ்டா இருப்பேன், ஆனா உங்க செரிமானத்தையே நிறுத்தி கொழுப்பை இப்படிதான் சேர்ப்பேன். முடிஞ்சா என்ன செரிக்க வைங்க. என்ன கடிச்சா சொர்க்கம் தெரியும். ஏய், சொர்க்கம் தெரியலடா, நரகம் தெரியுது. முடி கொட்டுது, கை கால்லாம் வலிக்குது. எனக்கு சத்து வேணும்டா. கவலைப்படாத தம்பி, நான் இருக்கேன். முருங்க, நான் சாதாரண கீரை இல்ல, ஒரிஜினல் இரும்பு மனிதன் நான் தான். வாரத்துல 2 நாள் என்ன கூட்டு வச்சு சாப்பிடு. முடி கொட்டாது, உடம்பு இரும்பு மாதிரி மாறும். ட்ரை பண்ணு. நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு என்னென்ன கெடுதலை அது கொடுக்குதுன்னு அந்த உணவுப் பொருட்களே சொன்னால் எப்படி இருக்கும்? வாங்க அதை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். நான் தான் பரோட்டா. உங்க வயிறுக்குள்ள வந்து மைதா வலைய பின்னி செரிமானத்தை மொத்தமா நிறுத்த போறேன். என் ருசிக்கு அடிமையானா உங்க வயிறு என்னைக்குமே நிம்மதியா இருக்காது. நான் தான் சிக்கன் 65. பார்க்க சிவப்பா காரமா ருசியா இருப்பேன், ஆனா உங்க ரத்தத்துல கொழுப்பை ஏத்தி இதயத்தை சீக்கிரம் லாக் பண்ணிடுவேன். அழகா இனிப்பா இருப்பேன், ஆனா உங்க ரத்தத்துல சர்க்கரையை ஏத்தி மொத்த உடம்பையும் சீக்கிரம் கெடுக்க போறேன். நான் தான் ஐஸ்கிரீம். குளிரூட்டி உங்க தொண்டைய புண்ணாக்கி சளிய வர வச்சு உங்களை கஷ்டப்படுத்த போறேன். என் இனிப்பு பின்னாடி இருக்கிற இந்த வலிய பார்க்கலையே. நான் ஜங்க் ஃபுட்ஸ். என்ன அடிக்கடி சாப்பிட்டா உன் ரத்த குழாயே பிளாக் ஆகிரும். அல்பாய்ஸ்ல போயிடாதேடா மாவனே. நான் சக்கரடா. நீ தினமும் ஸ்வீட்னு சாப்பிட்டா உன் ரத்தத்துக்குள்ள நான் பத்திரகாளி ஆட்டமாடுவேன். நான் தான் பஜ்ஜி.
அந்த வாசனைக்கே நீங்க மயங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா மைதாவும் கடலமாவும் சேர்ந்து உங்க குடலை மந்தமாக்கி ஒரு பெரிய தொப்பையை உங்களுக்கு அன்பளிப்பா தரும். நான் தர்ற அந்த நெஞ்செரிச்சல் இருக்கே, அதுதான் நான் வைக்கிற செக். ஆசைக்கு ஒரு துண்டு பரவாயில்ல, ஆனா அடுக்குடுக்கா சாப்பிட்டா உங்க ஆரோக்கியம் காலி. நான் தான் சமோசா. வாழ்க்கையில எல்லாமே சுட சுட கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷம் உங்க இதயத்துக்கு ஆபத்துன்னு ஏன் புரியல? என்ன ஒரு நாள் சாப்பிட்டா ருசி, தினமும் சாப்பிட்டா வியாதி. நாக்க அடக்க தெரிஞ்சவன் தான் ஆரோக்கியத்தை ஆள முடியும். யோசிச்சு முடிவெடுங்க. நான் தான் கொத்து பரோட்டா. என்ன தின்னுட்டு நீங்க ஜாலியா இருக்க முடியாது. நான் குளிச்சு வந்த அந்த பழைய எண்ணெயும் அளவுக்கு அதிகமான காரமும் உங்க வயித்துல ஒரு அக்னி குண்டத்தையே உண்டாக்கும். என்ன சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ட்ரா கலோரியை எரிக்க உங்களுக்கு தெம்பு இருக்கான்னு யோசிங்க. ருசி முக்கியமா, உங்க லிவர் முக்கியமா? நான் தான் சர்க்கரை. உன் பற்களை அரித்து உன் உடலில் நோய்களை விதைப்பேன். என் இனிப்பு ஒரு வலை, ஜாக்கிரதை. நான் தான் கூல் ட்ரிங்க்ஸ். என் இனிப்பில் அமிலத்தை ஒளித்து வைத்து உன் வயிற்றை உள்ளிருந்தே அழிப்பேன். உஷாராக இரு. நான் தான் நுட்டல்லா. என் ருசியால் உன்னை மயக்கி உன் இரத்த நாளங்களை கொழுப்பால் அடைப்பேன். எச்சரிக்கையாயிரு. நான் தான் கிண்டர் ஜாய். பொம்மையை காட்டி உன்னை ஏமாற்றி உன் உடலில் சர்க்கரையையும் கொழுப்பையும் சேர்ப்பேன். ஜாக்கிரதை. நான் தான் புரோட்டா. உன் குடலில் ஒட்டிக்கொண்டு உன் செரிமானத்தை தடுத்து உன்னை நோயாளியாக்குவேன். என்னிடம் சிக்காதே. நான் தான் ஃப்ரைட் ரைஸ். ருசியால் உன்னை மயக்கி உன் வயிற்றில் நஞ்சையும் கொழுப்பையும் நிரப்புவேன். ஜாக்கிரதை. நான் தான் கேக். என் இனிப்பால் உன்னை ஏமாற்றி உன் ரத்தத்தில் சர்க்கரையை விஷமாக கலப்பேன். நிதானம் தேவை. நான் தான் ஐஸ்கிரீம். என் குளிர்ச்சியில் உன்னை மயக்கி உன் இரத்த நாளங்களை கொழுப்பால் அடைப்பேன். எச்சரிக்கையாக இரு. நான் தான் ஃப்ரைட் சிக்கன். நான் உள்ள வந்தா உங்க இதய துடிப்பையே தடுமாற வைப்பேன். இந்த எண்ணெயும் கொழுப்பும் உங்களை என்ன செய்யும்னு யோசிங்க. நான் தான் பீட்சா. டேஸ்டா இருக்கேன்ல, ஆனா உள்ள வந்தா இப்படிதான் உங்க ரத்த நாளங்களை ஒட்டி பிடிச்சு அடைப்பேன். அப்புறம் உங்க இதயம் என்ன ஆகும்னு யோசிங்க. நான் தான் கூல் ட்ரிங்க்ஸ். குடிக்க ஜில்லுன்னு இருக்கா, ஆனா நான் உள்ள வந்தா உங்க ரத்தத்துல சர்க்கரையை அள்ளி கொட்டி நரம்புகளை இப்படிதான் அரிப்பேன். நான் தான் மது. உன் கல்லீரலை சிறுக சிறுக அழித்து உன் வாழ்க்கையை இருளாக்கி விடுவேன். அழிவு நிச்சயம். நான் தான் சிகரெட். மெல்ல மெல்ல உன் நுரையீரலை கரியாக்கி உன் மூச்சை நிறுத்துவேன். என்னிடம் ஜாக்கிரதையாக இரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.